சூட்டபிளான ஒரு ரோலா இருந்தது. ஸோ நல்லா நடிச்சிருந்தாங்க சார். இருப்பாரு எப்பயுமே நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, நார்மலா கொஞ்சம் ரூடா கொஞ்சம் ரகடா அந்த ரோல் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்கும். ஏன்னா அவங்க ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகும். காலேஜ் லைஃப்ல எல்லாருக்கும் லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குது, அவங்க ரீலீவ் பண்ண முடியும் அவங்க லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அது பேசிஸ்ல அவரை பற்றி சொல்லணும். நல்லா நடிச்சிருந்தாரு. அதித்தி சேகர் மேமும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேர் ரோலுமே எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா படத்தில் அவங்க எக்ஸெக்ஷனாக திரும்ப வருவாங்க மூவிக்கு. சாரி, அந்த மூவியில் கம்பேக் கொடுப்பாங்க அவங்க லைஃப்பில் மேரேஜ் சீன் அப்போ வந்து இது வந்து பாஸ்ட் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரோல போய் தெரிஞ்சிச்சு, ஓ பாஸ்ட் இருக்குது. அதனால தான் படம் தான் அந்த இடத்துல வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் படம் வந்து லேக் ஆயிடுச்சு. எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் அது அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு அவரோட கேரக்டர் வந்து பிடிக்காமலே போன மாதிரியே இருந்தது. எப்படி சொல்லலாம், ஆதித்தியோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கிரிஞ்சா போன மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அவங்க 2 பேருக்கு கொடுக்குற அந்த லவ் வந்து அவங்க கொடுக்குற வே ஆஃப் லவ் வந்து நல்லா இருந்துச்சு. போக போக நம்மளுக்கு வந்து அவங்க கேரக்டர் பிடிச்சி அர்ஜுன் தாஸும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. அவங்க மேபி அவங்களோட ரியல் கேரக்டராகவும் இருக்கலாம் அது. ஸோ நல்லா கனெக்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான ஒரு ரோலா இருந்தது. ஸோ நல்லா நடிச்சிருந்தாங்க சார். அர்ஜுன் சார் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். ஸோ அவர் தான் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக லவ் ஃபெயிலியர் எல்லாருக்கும் நடக்கும். அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி கம்பேக் தராங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஸ்டோரி. யூஸ்வலாக இப்போ பாய்ஸ் யூத் அப்புறம் வந்து மென்னுக்குலாம் ரொம்ப நல்லா கனெக்டடாக இருக்கும். ஏன்னா எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது தான். நம்மளுக்கு வந்து அவங்க கேரக்டர் பிடிச்சி அர்ஜுன் தாஸும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் என்னடா அது அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆச்சு. மேபி அந்த இடத்துல அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்க, லைஃப் ஆஃப் டெஸ்டினி, அவரோட டெஸ்டினி என்ன, அதான் அது ஒன்ஸ் மோர்ன்றதுக்கான அர்த்தம் வந்து நம்ம அந்த இடத்துல தான் கண்டே பிடிக்க முடியும். அது வரைக்கும் அந்த ஒன்ஸ் மோர் எதுக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல அவர் வரப்போ சரி அவர் அங்கே என்ன சாய்ஸ் எடுக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ். படம் அந்த இடத்துல அவர் கரெக்டான டிசிஷன் எடுத்தாரு. அவங்க கேரக்டர் ரோல் ஓகே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு அவங்க பண்ண விஷயம் படத்தில் நிறைய பேருக்கு பிடிக்கல. தியேட்டர்ல ஸோ எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மேரேஜ் அவங்களுக்கு ஆக போகுதுன்னு தெரிஞ்சு எக்ஸ் திரும்ப வந்தால் யாருக்கு தான் பிடிக்கும். ஸோ அதனால எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க அவங்க அந்த சீன் வரும்போது. மற்றபடி அவங்களும் அவங்க கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் சீன் அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ட்ராமா லவ் ஸ்டோரின்னும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு போகும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே நல்லா ஆக்சுவலாக டாக்ஸிக் இன்னும் பார்க்கல. ஸோ தெரியல. பட் கேட்ட வரைக்கும் ரிவ்யூஸ் அவ்வளோ பெருசாக எதுவும் நல்லா இருக்க மாதிரி சொல்லலை. ஓகே இது ஓகே நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். தனியாக வந்து பார்க்குறேன்னு தெரியல. ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு. அங்கே மேபி அவர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா படமே தப்பாயிருக்கும். படம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். லவ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் கொஞ்சம் ரூடா தான் இருப்பாரு. எப்பயுமே நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, நார்மலா கொஞ்சம் ரூடா கொஞ்சம் ரகடா அந்த ரோல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து அவர் பாஸ்ட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் சாமிங்கா கொஞ்சம் துருதுருன்னு அதான் அந்த இடத்துல அது நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பாஸ்ட்ல வந்து அவரோட கேரக்டர் இருந்துச்சு. அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து அவங்க ஒரு சின்ன எரர்னு சொல்ல முடியாது. அவங்களோட கேரக்டர் அப்படி எழுதிருக்காங்க. அது நமக்கு கனெக்ட் ஆகும்னு எழுதிருக்காங்க. அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு. ரெக்கடா பார்க்க முடியுது. அதான் அந்த பாஸ்ட்ல வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் சைலண்டா இருந்தவர் கொஞ்சம் வந்து அந்த சாமிங் லுக் கொண்டு வந்து அவரும் கொஞ்சம் துருத்துருன்னு கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்டலாம் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. 2 பேரோட ஆன் ஸ்கிரீன் பேர் எப்படி இருக்குது? ஆதித்தி நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க அர்ஜுன் தாஸா ஆதித்யா கவர்க்கும் ஆதித்தியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதாவது ரொமான்ஸ் வைஸ் சொல்றேன். அவங்க நம்மள வந்து அவங்க வந்து எப்படி சொல்ல, ஒரு நார்மலா அவங்க நேச்சுரலா இருப்பாங்க. எப்படி சொன்னா நேச்சுரலா ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்களா, ஆக்டிங்கிறது அவங்க சைட்ல இருந்து தெரியல. சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர். அவங்க கேரக்டர் படத்துல பெஸ்ட்னு பார்ப்போம். அதித்தியோட கேரக்டர் தான் பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச பர்சனான படத்துல அவங்க 2 பேரும் லாஸ்ட்ல அவங்களோட டெஸ்டினி ஃபைண்ட் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துச்சா நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா லவ் பண்றவங்கலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாங்க. என்னடா இது இப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்த டிசிஷன் வந்து அவங்க தப்பாச்சு. லாஸ்ட்ல நல்லா 2 நிமிஷம் போய் 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 வந்துட்டா முஸ்டாப்ல. ஓகே பிரதர். 2 நிமிஷம் போட்டு மாதிரி சூட்டபிளான ஒரு ரோலா இருந்தது. ஸோ நல்லா நடிச்சிருந்தாங்க சார். அர்ஜுன் சார் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். ஸோ அவர் தான் நல்லா இருந்துச்சு.
லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி மாதிரி என்ன மாதிரி ஸ்டோரி? யூஸ்வலாக லவ் ஃபெயிலியர் எல்லாருக்கும் நடக்கும். அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி கம்பேக் தராங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஸ்டோரி. யூஸ்வலாக இப்போ பாய்ஸ் யூத் அப்புறம் வந்து மென்னுக்குலாம் ரொம்ப நல்லா கனெக்டடாக இருக்கும். ஏன்னா எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது தான். இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க சோனா. ஆமா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க கேரக்டர் அவங்க கேரக்டர் ரோல் ஓகே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு அவங்க பண்ண விஷயம் படத்தில் நிறைய பேருக்கு பிடிக்கல. தியேட்டரில் ஸோ எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மேரேஜ் அவங்களுக்கு ஆக போகுதுன்னு தெரிஞ்சு எக்ஸ் திரும்ப வந்தால் யாருக்கு தான் பிடிக்கும். ஸோ அதனால எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க அவங்க அந்த சீன் வரும்போது. மற்றபடி அவங்களும் அவங்க கேரக்டர் நல்லா ஃப்ளாஷ்பேக் சீன் அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ட்ராமா லவ் ஸ்டோரினும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு போகும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே நல்லா டாக்ஸிக் இந்த மாதிரி வைலண்டான படங்கள் வர பத்தியில இது வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கா எப்படி? ஆக்சுவலாக டாக்ஸிக் இன்னும் பார்க்கல. ஸோ தெரியல. பட் கேட்ட வரைக்கும் ரிவ்யூஸ் அவ்வளோ பெருசாக எதுவும் நல்லா இருக்க மாதிரி சொல்லலை. ஓகே புரியல. இது ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இது ஓகே நல்லா இருக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். தனியாக வந்து பார்க்குறேன்னு தெரியல. ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து